நீங்க யாருக்கு பின்னாடி போறீங்க? இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நின்னவங்க பின்னாடியா? 94 வயசு வரைக்கும் மூத்திரச்சட்டியை தூக்கிக்கிட்டு பெண் குழந்தைகளுடைய விடியல், பெண் குழந்தைகளின் கல்வி, பெண் குழந்தைகளுடைய சொத்துரிமை, அவங்களுடைய திருமணத்தை தீர்மானிக்கிற உரிமை, எல்லாத்துக்காக 94 வயசு வரை மூத்திரச்சட்டியை தூக்கிக்கிட்டு ஒண்ணுக்கு போக முடியாது. ஒண்ணுக்கு போனா கூட அப்படி வலி தாங்க முடியாம மேடையிலே கதறினவர் தான் தந்தை பெரியார். இன்னைக்கு பேசுற தற்கூறிங்க எல்லாம் நல்லா மேல வரணும் அப்படின்னு தன் இறுதி மூச்சு வரை போராடினவர் தான் தந்தை பெரியார். அவரை பார்க்கவா போன? சரி, பசுவதை தடை சட்டத்தை நான் கொண்டு வர மாட்டேன். பசுவதை சட்டத்தை மனுஷனே உட்காரது குடிசையும் சாப்பிடறதுக்கு சோறு இல்லாம திரியும் போது நான் ஏன் பசுமாட்டை பத்தி கவலைப்படணும்னு சொன்னாரு காமராஜர். இதனால சங்கிய கடுப்பாயிட்டானுங்க. RSS, பாஜக, சங்கப்பரிவார் கும்பல், ஆரிய சமாஜம், இந்து முன்னணி எல்லாம் சேர்ந்து காமராஜரை கொல்ல வர்றாங்க. வீட்டுக்குள்ள புகுந்து வீட்டையே தீ வச்சு ஒரு நூல்ல உசுறு தப்பிக்கிறாரு காமராஜர். அப்படி இந்த நாட்டு மக்களுக்காக உசுரம் கொடுத்த தலைவரை போய் பார்க்க போனீங்களா? யார பார்க்க போனீங்க? கையில பணம் இருக்கு, மயங்கி விழுகிறாரு ஒரு ஐயா, மயங்கி விழுகிறாரு ரயில் ரோட்ல, கையில ஆனா பணம் இருக்கு. அவர் தோழர்கள் பார்த்துட்டு அவரை தூக்கி உட்கார வச்சு, என்ன தோழர் நீங்க மயங்கி விழுங்கிட்டீங்க, சாப்பிடலப்பா அப்படின்னு ஒரு டீயும் பண்ணு வாங்கி கொடுக்குறாங்க, சாப்பிடுறாரு. கையில பார்த்தா காசு இருக்கு. ஏங்க இந்த காசுல ஒரு டீ பண்ணு வாங்கி சாப்பிட மாட்டீங்களா? இல்லங்க, என் கையில காசு இல்ல, இந்த காசு கட்சி காசு, இந்த காசு கட்சியினுடைய காசு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய MLA-வா இருந்தவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். இவர் சின்ன பிள்ளையில சிராவையெல்லாம் ஆசிரமம் நடத்தும் போது காந்தி மேடையில சொன்னாரு, இவர்தான் இந்தியாவின் சொத்துன்னு சொன்னவர் தான். தமிழ்நாட்டினுடைய முக்கியமான MLA-வா இருந்து கடைசி வரையும் குடிசையில் இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவானந்தம். அவர் மாதிரி ஒரு தலைவர் அவங்க தொலைவன். இன்னைக்கு உசுரோட இருக்கிற ஒரு சாட்சி சொல்ல உங்களுக்கு. தலைகளை கட்டி அடிக்கிறாங்க வெள்ளக்கார, நாட்டு விடுதலைக்காக போராடினவரை தலைகளை கட்டி அடிக்கிறான். அடிச்சுட்டு சிகரெட் நெருப்ப வச்சு மீசையில சுட்டு பொசுக்குறான். இன்னைக்கும் மீச இருக்காது. 90 வயசுல மணல் கொள்ளைக்கு எதிராக ஆத்துல இறங்கி போராடினவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் யாரு? ஐயா நல்லக்கண்ணு. இன்னமும் இருக்காரு. அவர் மாதிரி ஒரு தலைவரை பார்க்க போனியா? அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல?